கடந்த 24ஆம் தேதி மைசூரில் தேசிய அளவிலான 7வது கராத்தே போட்டி நடைபெற்றது. மைசூரில் உள்ள கொஜரியோ அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர். 5க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் கட்டா எனும் தனித்திறமை மற்றும் குமிதே எனும் சண்டையும் நடைபெற்றது. இதில் சகா கராத்தே அகாடமி சார்பில் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். இதில் 13 மாணவர்கள் 21 பிரிவுகளின் கீழ் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 18 பிரிவுகளில் தங்களின் திறமையால் வெற்றி கோப்பைகளை கைப்பற்றினார்கள். கட்டா போட்டிகளில் முதல் பரிசை காஷவின் ராம், ஆனிஷ் ஷாய் ஜெயனி, தர்ஷன், பிரியதர்ஷினி ஆகியோரும், 2ஆம் பரிசை தருண், ஷாகின் ரேஷ்மா, வெற்றிவேல் ஆகியோரும், 3ஆம் பரிசை விஷ்ணு சுப்பிரமணியன், லோகித், சாம் அல்ட்ரத் பிரீச், ஐஸ்வர்யா, கீர்த்திகா ஆகியோரும், குமித் போட்டிகளில் முதல் பரிசை காஷ்வின் ராம், 2ஆம் பரிசை ஐஸ்வர்யா, கீர்த்திகா ஆகியோரும், 3ஆம் பரிசை தர்ஷன், லோகித் ஆகியோரும் பெற்றனர். மேற்கண்ட மாணவர்கள் ஆவடி நசரத் பள்ளியிலும், கோவூர் ஸ்ரீ கிருஷ் பள்ளியிலும் மற்றும் ஐயப்பன் தாங்கல் அரசு பள்ளியிலும் பயின்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் பயிற்சியாளர்கள் கீர்த்திகா மற்றும் சுப்ரஜா தலைமையில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு சகா கராத்தே அகாடமி நிறுவனரும் மற்றும் தலைமை பயிற்சியாளருமான மாஸ்டர் ஹரிஹரன் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்.